மகரகம நகரத்தின் மைய பகுதியில் இருக்கின்ற கட்டிட தொகுதி ஒன்றுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தீயிட்டு கொளுத்தியதாகவும் பரபரப்பு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்தது, எதற்காக இவ்வாறு ஒரு செய்தி வெளிவந்தது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான புள்ளியான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்துரை சந்திரகாந்தனுக்கும் உயிர்த்தனாரி தாக்குதல்களுக்கும் தொடர்பு இருக்கு என்கின்ற அந்த கருத்தை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான பரபரப்பு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மகரகம நகரத்தின் மைய பகுதியிலே ஒரு கட்டிட தொகுதி ஒன்று இருக்கின்றது. தனியார் வங்கி உட்பட பல நிறுவனங்கள் அங்கே இயங்குகின்றது. அந்த கட்டிட தொகுதி கடந்த 19ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதால் அனைத்துமே மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் அந்த கட்டிட தொகுதியினை பாதுகாக்கின்ற பொருட்டு பல காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு காவலர் அங்கு இருந்தார், அதாவது பணியில் இருந்தார் அன்றைய தினம். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கென்று காவலர் இல்லம் ஒன்றும் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அந்த இல்லத்தை திடீரென தீ வைத்து எரித்திருக்கின்றார் அந்த காவலர். அதன் தொடர்ச்சியாக அந்த காவலரின் உடைமைகள் இருந்திருக்கின்றது. நாற்காலி, மேசை, அவரது ஆடைகள், அவரது படுக்கை என்பன எரிந்து முற்றாக நாசமாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக கோட்டை தீயணைப்பு படை வீரர்கள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் மீட்பு பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறு அங்கு ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த நபரை கைது செய்து, அந்த காவலரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். எதற்காக இவ்வாறு நீங்கள் அந்த காவலர் இல்லத்தை தீ வைத்து எரித்தீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. விசாரணையின் போது அவரிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த காவலர் இல்லத்தில் இருந்ததாகவும் அதனால்தான் தான் அந்த காவலர் இல்லத்தை தீ வைத்து எரித்ததாகவும் அந்த காவலர் கூறியிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் தான் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்நிலையில்தான் மகரகம நகரத்தின் மையப்பகுதிக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் வந்தாரா என்கின்ற அடிப்படையிலே பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. ஆனால் இது உண்மை இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இப்படி ஒரு விடயத்தை அந்த காவலர் செய்துவிட்டு இவ்வாறான ஒரு காரணத்தை கூறுகின்றார். இலங்கையில் தொடர்ந்து பல சம்பவங்கள் நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் திசை திருப்புகின்றார்கள் அல்லது மற்றவர்கள் மீது பழி போட்டு விட்டு அந்த சம்பவத்தை கடந்து செல்கின்றார்கள். இதனை இவ்வளவு காலமும் அரசியல்வாதிகள் தான் செய்து வந்தார்கள், அரசாங்க அதிகாரிகள் தான் செய்து வந்தார்கள். ஆனால் இன்று சாதாரண மனிதர்கள் எல்லாம் அதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையால் அந்த கட்டிட தொகுதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த அந்த காவலர் இவ்வாறு அதை எரித்து விட்டு, அது எதற்காக எரித்தார் என்பது தொடர்பாக இதுவரை தெரியவில்லை. அவர் மது போதையில் இருந்தாரா அல்லது ஏதோ ஒரு எண்ணத்தில் அதை எரித்தாரா அல்லது அவருக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருக்கின்றதா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அதனை எரித்து விட்டு இவ்வாறு புலிகளின் தலைவர் வந்து அங்கு அமர்ந்திருந்தார், அதனால் தான் எரித்திருந்து இலகுவாக கூறிவிட்டு அதை கடந்து செல்கின்றார். அதுவும் செய்தியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலைமைதான் இந்த நாட்டில் இருக்கின்றது என்பதை இந்த விடயங்கள் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. யுத்தம் நடக்கின்ற போதுதான் இந்த புலி பூச்சாண்டிகளை காட்டினார்கள், யுத்தம் முடிவடைந்த பின்னரும் புலி பூச்சாண்டியை காட்டினார்கள். ஆனால் இப்போதும் அனைவருமே சாதாரண மனிதர்கள் கூட தாங்கள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக புலிகளையும் புலிகளின் தலைவரையும் பயன்படுத்துகின்றார்கள். அது தொடர்பான தகவல்களை கூறிவிட்டு அவர்கள் நகர்ந்து செல்லுகின்ற அல்லது தப்பித்துக் கொள்கின்ற ஒரு போக்கை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தில் காணக்கூடிய வகையில் இருக்கின்றது. இலங்கையில் இப்போது அதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஈஸ்டர் தாக்குதலில் பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக சிறப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை வெளியிட்டதன் பின்னரே கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்தனாரி தாக்குதல் தொடர்பாகவும் பிள்ளையான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் அவரது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய அசாத் மௌலானா அவர்கள் சனல்போ என்ற தொலைக்காட்சிக்கு பல தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பிள்ளையான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புபட்டார் என்கின்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்படவில்லை. பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெறுகின்றது. அந்த விசாரணைகளுக்கு பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அதை தவிர பிள்ளையானுக்கும் இந்த குண்டு தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கு என்கின்ற அந்த தகவலை, அந்த கருத்தை எங்களால் நிராகரிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்காகத்தான் அந்த மேலுள்ள காரணங்களை எல்லாம் வெளியிட்டார். அதாவது சனல்போ வெளியிட்ட அந்த ஆவணங்கள் தொடர்பாகவும் அதில் அசாத் மௌலானா பேசிய விடயங்கள் தொடர்பாகவும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். இந்த நிலையில் தான் இது தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பிள்ளையானுக்கும் உயிர்த்தநாய தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அடுத்த கட்டமாக எதன் அடிப்படையில் எதற்காக இவ்வாறு ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் இதன் போது வலியுறுத்தியிருந்தார். தற்பொழுது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அடுத்தடுத்து மேலும் பல கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளையானின் சாரதியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அதை தவிர அவர் நெருங்கிய நபர் ஒருவரும் சரணடைந்து அனைத்து தகவலையுமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கி விட்டார் என்கின்ற சில செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான செய்திகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே இவ்வாறு நகர்ந்து கொண்டு செல்கின்றது நிலைமைகள். அதை தவிர அதிநவீன துப்பாக்கிகள் பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிள்ளையான் தொடர்பாகத்தான் தற்பொழுது பல செய்திகள் சுழன்று கொண்டிருக்கின்றது. இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதிநவீன துப்பாக்கிகள் பிள்ளையானின் அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கிகள் எதற்காக அங்கு இருந்தது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அனுர அரசின் இந்த ஆட்சியை குழப்புவதற்காக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை நாடளாவிய ரீதியில் முன்னெடுப்பதற்காக, அதாவது நாட்டை குழப்புகின்ற வகையில் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்கின்ற வகையில் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக துப்பாக்கிகள் இவ்வாறு பிள்ளையானிடம் கொடுக்கப்பட்டதா, பிள்ளையான் தான் அதனை ஒழுங்கமைத்து இவ்வாறு துப்பாக்கி பிரயோகங்களை எல்லாம் மேற்கொண்டு வருகின்றார்களா, அதாவது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்து அவர்தான் இதனை எல்லாம் கையாண்டு வருகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இதிலே எழுந்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் அடிக்கடி துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் கூட துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. ஆகையால் இதையெல்லாம் இந்த ஆட்சியை குழப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயமோ என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது. அது தவிர அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே, அதாவது 8ஆம் தேதி இரவு கைது செய்யப்படுகின்றார். 9ஆம் தேதி அதிகாலை முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடன் தொலைபேசியில் பேசுவதற்கான ஒரு கோரிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் தனது பாதுகாப்பு அதிகாரி ஊடாக முன்வைக்கின்றார். ஆகவே ஏன் ரணில் இவ்வளவு அவசரப்பட வேண்டும்? ஆகவே இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில், ரணில் அவசரப்படுவதற்கு பின்னணியிலே இந்த துப்பாக்கி சம்பவங்களும் இருக்கலாமா, துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் இருக்கலாமோ என்கின்ற சந்தேகத்தையும் பலர் எழுப்பி இருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக இந்த விவகாரங்கள் எப்படி நகரப் போகின்றது என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். அதை தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முடிவு வர வேண்டும். ஆட்சியிலாவது அது தொடர்பான விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுத்து உண்மையான குற்றவாளிகளை வெளி உலகிற்கு இனங்காட்ட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பின் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன். ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராஜ் அஜயகாந்தன். தற்போது செய்திகளுக்குள்ளே செல்லலாம்.